வணக்கம். ஞான வெட்டியான். ஞானத்துக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை. இது அடிக்கடி சொல்லணும் நம்ம. ஏன்னா நம்மில் பல தொழில் செய்கிறவங்க இருக்கிறோம். அதனால் ஞானம் அடைகிறதுக்கு நான் இந்த வேலை செய்கிறேனே, இழிவான வேலையாச்சே அப்படின்லாம் கிடையாது. எப்படி சபரிமலைக்கு மாலை போடுற மீன் விற்கிறவங்க மாலை போட்டு போகிறாரு தானே. கொஞ்சம் அது ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை பொறுத்த வரைக்கும் மீன் விற்கிறவர், கறி விற்கிறவரெலாம் கூட சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறான்றது ஒரு பெரிய வரம் தானே, பர்மிட்டபிள் தானே. நிறைய பேர் குற்ற உணர்வில் அது செய்யாமல் இது செய்யாமல் அப்படின்னா சாடம் முட்டான்றது அது பரவாயில்ல, மிச்சமாகுது. ஆனால் அது ஒரு புரட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பெரிய வளர்ச்சி தான், நல்லதும் கூட. அது மாதிரி இந்த மனிதர் ஒரு சுடுகாட்டில் செத்த பணத்தை கொடுத்துருது, புதைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிற ஒரு மனிதன் ஞானத்தோடு எழுதியிருக்கிறான். இவர் தான் வள்ளுவரும் கூட அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதின புக்கில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஞான சிகாமணியே தெய்வ நாயகனால் ஜெகதீதமும் வானமும் புவி முதல் மதி சந்திரனும் விரு சூரியனும் காண வெளி வீசும் கார் மேகங்களும் பிடி மின்னல்களும் தானாய் விளங்கு முயல் மாறி தவு முன்பும் சாரமும் முன் ஜோதியும் பதியாகும் சத்த சிவாதிவமும் செல்வமும் சேனையான வளர் சோதி சிவபிரகாச விருச்சகானும் தேனுருளும் பாய்ந்த சல செம்புதானுமாறும் பாலுணங்களில் சொரியும் தண்ணியும் பாயும் சராசேகுனியும் கேணியுமே அப்படின்னு சொல்கிறார். கேணி அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, கிணறு, ஊற்றெடுக்கிறது. நமக்குள்ளே ஒரு கேணி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. எப்படி மணல் பாங்கான இடத்துல இருந்து தண்ணி ஊறுமோ அந்த மாதிரி அறிவு செறிந்த மனிதர்கிட்டேருந்து என்ன வரும்? ஞானம் வரும். ஓ கிக்கு ஏறுது அப்படின்னு உள்ள ஊறுது, அப்படியே உள்ளம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான சிகாமணி அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட ஞான சிகாமணி ஒன்று இருக்குது. ஞானம்னா ஞானம், சிகானா முடி, மணினா மணி. ஞானத்தோட முடி இருக்கிற ஒரு மணி, வணங்கா முடி இருக்கிற ஒரு மணி. நாக சிகாமணி தெய்வ நாயகம் ஜெகதீதமாகும். அங்கே நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னவோ ஆகிடுதுன்னா, உள்ளம் ஒரு கேணியாக மாறுது. உள்ளுந்து ஞானம் தானாகவே சுரக்குதுன்ற பெரிய அறிவு. நீங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்களெல்லாம் படித்தெல்லாம் நீங்கள் ஞானத்தோடலாம் இருக்க முடியாது. படித்தா புரிஞ்சால் தான் ஞானத்தோடு இருக்க முடியும். படிக்கிறதுனால என்ன பண்ண முடியாது? ஞானத்தோடு இருக்க முடியாது. அது என்ன வேணும்? புரியணும். அப்படின்னா புரியறதுக்கான ஒரு இடம் நம்மக்கிட்ட இருக்குது. கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறார். கருத்தில் அது உதிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஞான சிகாமணி நம்ம நேசித்தோம்னா, எல்லாம் அடைஞ்சோம்னா, அங்கே என்ன ஆகிடும்? நம்மளுக்கும் அது கிடைச்சிடும். நவரத்தினம் விளையும் திவ்ய நாகரீக செந்தி நாடு ஆடும் எவ்வண்ணவரும் விளங்கும் சந்திர இந்திர பசியன்னும் பட்சிகளும் பூனங்களில் மிகுந்த அண்ட புதாச்சார சுரிசூடமும் சுவனாதிரசிடமும் பிறவி கந்தர்வ தேவ கந்தர்வர் பவளமாயினரும் பகிரண்ட மாயினவரும் நவரத்தினங்களும் 7 சக்கராதீத சோதிடமும் சிவஞான சித்தி பெற்ற குளிகை சித்தர்கள் வாழும் பராந்தரமும் புவனம் ஏமகிரியும் கெந்தி மாமலை ரட்சத தூரக ரூபமாமே அப்படின்ற அத்தனையும் கந்தர்வனாக இருந்தால், காதல் மன்னனாக இருந்தார் ஒருத்தர், அவருக்கு என்ன தான் வேணும்? அந்த ஞான சிகாமணி தான் அருள வல்லதாக இருக்குது. ஒரு பெரிய கந்தர்வனாக இருக்கிறதுக்கு, இல்லை பெரிய வசியக்காரனாக இருக்கிறதுக்கு, எல்லாத்தையும் தன்வசப்படுத்தக்கூடியவனாக திறமை உள்ளவனாக இருக்கிறது, எல்லாத்துக்குமே அந்த ஞான சிகாமணி தான் ஆதாரமாக இருக்குது. அந்த ஞான சிகாமணி மட்டும் உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் ஆகிடுமா? எல்லாம் தேவர்கள், மூவர்கள், முனிவர்கள் எல்லா மாதிரியும் உன்னால் யாருக்கும் பிரம்மனுக்கும் அயனுக்கும் மாலுக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிது அப்படின்லாம் திருவாசகத்தில் சொல்கிற ஒரு பொருள், மெய்ப்பொருள் அல்லது திருவடி, அந்த ஞான சிகாமணி உனக்கு கிடைச்சா அத்தனையும் கிடைக்க பெறலாம் அப்படின்றார். பொதிகை நகரம் என்னும் இந்த போனம் சோதனையில் அதீத மென்னலம்மா மெத்த அதிரூப புரோணமரத்தில் நதிசுதர் கேணி என்று அது நற்சுதமமான வழி மதிகோடி அரைப்பொழியும் ரவி மாமதியும் இரண்டத்தாய் விதிமால் அமைந்த அண்ட மேருவும் சுரந்தும் சூழ்ந்திடும் பதி பாவம் தீந்திடும் பஞ்சகரித்திரும் ஆற்றும் சபை கெதிவெள்ளி யாம் கபரிசரி சுற்றி கேணி பெங்கும் சூதல வாசலாய் கெதியனும் கதித்திடும் சித்திரை கோடை சித்தர் கொண்டு பேசுவார். சித்தர்கள் மட்டும்தான் இதை பேசுவாங்க. சித்தர்கள் வழி அப்படின்னா சித்தர்கள் வழிபாட்டு முறை அப்படிலாம் சொன்னால் இந்த மெய்ப்பொருளை சார்ந்தே பேசியிருப்பாங்க. ஏன்னா நான் கதையெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே 3 வைத்ததோ மன்னன் அவன் தலையிலே. சும்மா இல்லை,
தள்ளது என்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கிறதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் என்ன புரிஞ்சிச்சேன்னா எல்லாம் ஆகிடும். அருணாசலம் அதுக்கு பேர். அது என்ன பேர்? அருணாசலம்னா நீர், அருணன்னா வழித்து, ஒழிந்து கொண்டே இருக்கும் நீர். அருணாசலேஸ்வரா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அருணாசல ஈஸ்வரா. இப்போ அருணாசலம், திருவண்ணாமலை, அந்த மாதிரி ஊருங்க பேரெலாம் வச்சு அதை என்ன பண்ணிடுறாங்க, பெருமை பாராட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிச்சுன்னா கந்தர்வனாகவும் ஈரேழு லோகத்தில் வாழாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும். எங்குமே கிடைக்காத ஒரு பதவி, எங்கேயுமே கிடைக்காத ஒரு பட்டம், எங்கேயுமே. சார் நீங்கள் போய் அங்கே உட்காந்து சும்மா சொல்லுங்கிறீங்க சார்னா நினச்சிக்காதீங்க. இந்த இடம் சும்மா, இங்கே உட்கார்ந்தாலும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகிறான்லாம் நினச்சிருக்காதீங்க. இங்கே நடிக்கிறவனால மகிழ்ச்சியாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இந்த இடத்துல. என்றைக்கு தான் அவர் எப்படி தான் இருப்பார், யோசித்து தில்லாலங்கடி எல்லாம் பண்ணிடணும், கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது இந்த இடத்துல. அங்கே எப்படி இருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், கேட்காம இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கலாம், கவனிக்கிற மாதிரி கண்டு தந்து வச்சுட்டு வேறு எங்கன்னா போயின்னுக்கலாம். பிரச்சனை இருக்குதா? இவர் கவனிக்காமல் இருக்க முடியுமா? நீங்களாம் நிம்மதியாக தூங்குறீங்க, உங்களை 4 பேர் கொட்டை விட்டு தூங்குறாரு, ஆனால் இவர் பார்த்துட்டே பேசி தான் ஆகணும். ஏன்னா மீதி 20 பேர் மூச்சுங்கிறாங்கல்ல. 4 பேருடைய அவமானத்தையும் தாங்கி யாரை பேச வேண்டியதாகிறாரு. இங்கே உட்காந்து நீங்கள் நினச்சினுக்காதீங்க, இங்கே உட்காந்துக்கிற ரொம்ப விசேஷமானவர்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அந்த ஞான சிகாமணி. அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா உங்களை ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இல்லை, ஒரு பெரிய விசேஷமான இடம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்த ஒரு சொல்கிறார். என்னும் சிரஞ்சீவிதான் அந்த ஈசனருள் காய சித்தி பெற்றார். மண்ணும் விண்ணாயமும் தேகம் மரண மணிக்கெல்லாம் காலமில்லை. உண்ணும் மருகு சுவையில் அப்பு உப்பு என்றும் மாறாதிருப்பார்கள். தின்னும் பதார்த்தங்களில் ஜீவ செத்து வகைகள் உண்ணும் படிகற்றி யோக சாதனையில் நின்று நிறுத்திருப்பார். அன்னவருள் பதமே நித்திய சந்திலமும் அமிர்தம் என்பார். கண்ணை மூடி எறியார், மௌன கண்ணடியால் கண் துணிவார். சென்னமிட்டு இருந்து ஜெகதீஷை பெற்று கவனமாய் வாழ்ந்திடுவார். சாதாரணமான ஆள் கிடையாது, இமையவர் அப்படின்னே சொல்லி வச்சுருப்பாங்க. தேவர்களுக்கு இன்னொரு பேர் இமையர், இமைக்காதவர்கள்னு அர்த்தம். அவங்க கண்ணை மூடவும் மறந்துருப்பாங்களாம், கண்களும் மூட மறக்குது அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. காதலில் இமை கூட மூட மறுக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படியே கண்கள் 2 வீடி விளக்காக அப்படி போய் காத்துன்னு இருக்குது. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து கிடக்க அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு வரம், அப்படி இருந்தால் எப்படி இருக்கலாமா? எல்லாம் ஏகசித்தனா விசேஷமானவனா நீங்கள் மாறிடலாம், வாழ்ந்துடலாம். சதாசிவ சாம்புவனால் ஜெகத்தான பாண்டும் துயிலாட்சி இதனா வாற்றிலியார் புவி பொதிகை தேற்றால் யோனியுமே தகமத்திரம்பால் பாறை சேதியினிலே சுயபதுமாய் நிதனுமையாய் தெரும்பு கடை பானை எதுமே முன் பின்னேசு முகிர்ந்த முதலாய் விதா விதங்களும் பலவிந்து நாதம் வினையது கான் சூதா வினுமிந்தும் சாம்பருனால் அண்ட கோலங்கூட வக்கினி மாதா வினோத பேதமானால் வரும் வந்த வழியும் திந்தவிதும் இதார்த்தமும் இனி உரைக்கும் எங்கள் தெய்வம் வேறு உங்கள் தெய்வம் வேறு தான் அப்படின்ட்டான். எங்கள் தெய்வம் வேறு, உங்கள் தெய்வம் வேறு தான். நான் ஜாதியில் மட்டமானவன் தான். நான் சதா சைவத்துக்கு இல்லை சதா சாம்புக்கு தான் என்ன பண்ணேன், பிள்ளையா பிறந்து விட்டேன். எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, மெய்ப்பொருள் அல்லது ஞானசிகாமணி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வணங்குற இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் குலசாமி வேறு, உன் குலசாமி வேறு தான். இந்த வழிபாட்டு முறைக்கே பார்த்திங்கன்னா இந்த காளி உத்திரதாண்டம் ஆடுற மாதிரி கோரப்பள்ளி வச்சுங்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதியில் கொஞ்சம் பின்தங்கியவங்க கும்புறத்துக்கு தயிர் சாதம், வடை, பாயாசம் இது மாதிரி மற்றும் சைவ ஐட்டம் சாப்பிட்றதுக்கு ஒரு சாமி. இது மாதிரி ஒன்றுக்கும் சாமி வச்சுருப்பான். தெய்வ வழிபாட்டில் சொல்கிறேன் நான். சரக்கடிக்கிற சாமியெலாம் இருக்குது தெய்வத்திலேயே. சாராயத்து மாதிரி வச்சு கடை வெட்டி அப்படி ஒரு சாமி இப்படியெல்லாம் இருக்குதுல்ல. அதனால் இவர் சொல்லிட்டார், உங்கள் தெய்வம் வேறு, என் தெய்வம் வேறு தான். தெய்வம் தான் வேறு வேறு, கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் குழப்பமே அடிக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய அந்த வேதாத்திரி பேசும்போது நீங்கள் எல்லாம் தெய்வம் கடவுள் எல்லாம் ஒன்றாக்கிட்டு இருப்பார். தெரியாது அவருக்கு தெய்வமும் கடவுளும் பிரித்து பேச பார்க்கல அவர். கடைசி வரைக்கும் அவருக்கு அதை புரிஞ்சிக்காமே செத்தும் போயிட்டார் அந்த மனுஷன். நீங்கள் இது நான் இப்போ பேசி விட்டுட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ கூட போய் தேடிக்கலாம். வேதாத்திரி பேசும்போது என்ன இருக்காது, தெய்வமும் கடவுளும் என்ன பண்ணியிருக்க மாட்டார், தனித்தனியாக பிரித்து பார்க்க தெரியாதவராக இருந்திருப்பார். லாடு வேறு காடு வேறு. நிறைய பேருக்கு இந்த குழப்பம். தெய்வத்தால் ஆகாதவனா விசேஷமான மனுஷனால் முடியாது இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். தன்மை வெறுத்த கூலி தரும். என் உடம்பை வருத்தி தான் பண்ணிக்க முடியும் நான், அதோட ஒரு விசேஷமாக ஆக முடியும். தெய்வம் வேறு கடவுள் வேறு. அந்த இதில் உன் தெய்வம் வேறு தான்.
என் தெய்வம் வேறு தான். முட்டாள், மெலிச்சன், ஜாதியில் மட்டமானவன் இல்லை உயர்வான எல்லாருக்கும் கடவுள்னா தான் ஒன்று தான். ஆனால் தெய்வம் வேறு வேறு தான். ஏன்? தெய்வம் என்பது ஒரு பண்பு சார்ந்த ஒரு விஷயம். விசேஷமான பண்பு உள்ள மனிதர்களில் இல்லை ரொம்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்தால் வைக்கப்படும். அது வேறு. உலகம் பிறந்த விதம் பறை உந்திதனில் பிரம்ம இயந்திரம் கான் கனக பிரியர் கூடி பூரான கட்டளை வெவ்வேறு பிரித்துணர்வார் அழகையினார் திலவினார் நான அச்சது வேறு அறியோம் துச்சதுமாய் சிவபேர் மதபேதங்கள் மனு செய்கையினால் விதிநூல்களுமே பல பேர்கள் கூடி பரிபாசை அறிந்து பகத்திலார் நிலவு பொழியும் இந்த செகர் நிலவடி திரைக்கு முலக ஆதியமும் திதுவர்லுவன் சாம்புவனும் வந்தை புலையன் என்று உரைத்த பகவும் பொக்கிஷமே ஞான பொக்கிஷம் கான் அப்படின்றார். நான் ஒரு ஞான பொக்கிஷம், நான் ஒரு அறிவு பெருஞ்சுடர். என்னை கண்டி நீ படிச்சுட்டேன்னா என்ன ஆகிடுவோம்? மூலையில் இருட்டு இருக்காது. என்னை படித்தா என்ன ஆகிட மாட்டேன்? இருட்டு இருக்காது. ஆனால் நீ சொல்கிற நீ உலகத்தில் இருக்கிற அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் வேதங்கள்லாம் மனு சொன்னது அவன் சொன்னது புக்கெல்லாம் பிரச்சனை என்ன ஆகிடுவேன்? குப்பை ஆகிடுவேன். ஞானம் என்பது தூய்மையாக இருத்தல். ஞானம் என்பது என்ன? தூய்மையாக இருத்தல். சதா சர்வகாலமும் எல்லாத்தையும் பற்றி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி உள்ளே உட்காந்து வச்சுருக்கிறதுக்கு பேர் ஞானம் கிடையாது. ஞானம்னா என்ன கிடையாது? இருந்தாலும் இவ்வளோ பேசுகிறோன்னா எவ்வளோ மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார்ல, உட்காந்து இதே ஒரு வேலையாக எடுத்து வச்சுருப்பார் பொழுது. நீங்கள் என்னை கூர்ந்து கவனிக்கலாந்து என்னை கூட நெருக்கமாக வாழ்றவங்களா இருந்தால் நான் புக் எடுத்து படித்த நேரம்லாம் கிடையவே கிடையாது. எப்படா இருந்தாலும் பேசுகிறான், நல்லா தூங்கி வந்து தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை, ஞானன்றது மனப்பாடம் பண்ணி புத்தகத்துலேருந்து எடுத்துன்னு வர்றது இல்லை. அது அங்கேருந்தே அப்போதே சுரக்கிற ஒரு ஊற்று கேணி, அது ஒரு கேணி. இவர் சொல்லிட்டாரு அப்படி இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு விசேஷமானவன், ஒரு பொக்கிஷம், சாதாரணமான பொக்கிஷம் இல்லை, ஞான பொக்கிஷம். அம்பிகையின் பொற்கமலம் பணிந்து அர்ச்சனை செய்து அடியேனுமே. அம்பிகையை ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? அம்பிகை என்ன, நீங்கள் சொல்கிற அம்பிகை வேறு, அவர் சொல்கிற அம்பிகை வேறு. ஏன்னா தெய்வம் என்ன பண்ணிட்டார்? உங்கள் தெய்வம் வேறு, எங்கள் தெய்வம் வேறுன்ட்டு தான் இதை பேச வர்றாரு. நம்பி திரவியத்தை மூல நாதவிந்தை உண்டு நான் விழியாம் துன்ப முகனிலும் துரியம் துரியாதீதம் கடந்தே துதித்து தம்பி திடகலையின் மூலம் சாதித்து வாசி கொண்டே விழித்து கும்பித்திருந்து ரத்தின கோடான கோடி திரவியத்தை செம்பொருள் பொருளும் இனி சித்திக்க வாசி கொண்டே திறந்தேன் பம்பகமாயிருந்த கொல்லர் பத்துணவையானும் நித்திரை செய்து தெம்பு இருக்கையில் திவ்ய செங்கதி ஆழும் சொல்லி விட்டேன் தான். என் உடம்புல தெம்பு இருக்கும்போதே நிறைய பேர் ஞானமாக போகிற ஞானமாக பண்ண போகிற இந்த வயசுலையா? எப்போ பார்த்துக்கலாம்? வயசான காலத்தில் வாழ்கிற காலத்தில் என்ன தேவையில்லை. ஏன்னா ஞானத்து மேலே அவ்வளோ பயம். ஞானம் அடைந்துட்டால் ஒரு மனிதன் கனவு மனைவியாக இருக்க மாட்டாங்க, குடும்பம் நடத்த மாட்டாங்க, வாழ்க்கையை கவனிக்க மாட்டாங்கன்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சுக்கிறானுங்க இந்த முட்டா பசங்களாம் சேர்ந்து. அப்படி ஒன்றே இல்லை, அப்படி ஒன்றே கிடையவே கிடையாது. ஞானம் உள்ள ஒரு மனிதன் தான் நல்லா வாழ முடியும். அவன் தான் கனவின் மனைவியுமா சிறப்பாக இருக்க முடியும், குடும்பத்தை நல்லா நடத்த முடியும், வாழ்க்கையை சிறப்பாக வச்ச முடியும். ஞானம் அடைந்த ஒரு மனிதன் தான் எப்படி வளர்த்த முடியும்? குடும்பத்தை சிறப்பாக சீர்தூக்கி செவனே செய்ய முடியும். ஆனால் என்ன ஆயிடுச்சு இப்போ இங்கே? ஞானம்னா ஈஸி, என்ன இதுனா கடகன்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு துண்டை ஒன்று கட்டின்னு ஓடிடணும். அது கிடையாது ஞானம், அது கிடையவே கிடையவே கிடையாது. இவர் வாசி கொண்டு திறந்து தூரியம் துராதி இதெல்லாம் கடந்து புரிஞ்சுன்னு வந்து நான் உனக்கு இதை சொல்கிறேன் அப்படின்றார். மூலாதாரம் கடந்து முளை மூச்சுடர் வட்டத்தை கடந்து பாலமது கடந்து வாசி பாய்ந்து விட்டேன். சதுஸ்கோண ஞானத்தினால் பிரம்மஞான திஷ்டையும் சேர்ந்து விட்டேன். சீலம் பொழியும் ரத்தின திரு மௌவம் மணிபூர்ணம் அருகே சந்திர புஷ்கரணி திவ்ய சந்திர மண்டபத்தில் இந்திர சுபசித்தி பெற்ற நானும் சித்தரும் பேர் வந்திருந்தார்கள் பொட்டேன் வாசிக்கும் திரைக்கு மேல் கூட்டி அந்தானமாக எழுப்பி சவாரி ஆனும் கோட்டையும் கோண வட்டத்தான் அப்படின்றார். பொதுவாக அம்பிகை ஞானம் சேர்ந்ததுலாம் சில பேர்லாம் செஞ்சுன்னா வளம் இடம் ரெண்டாக பிரித்து விட்டு சூரிய சந்திரனை ஆக்கிவிட்டு வலதுலேயே கவனம் மாறுன்னெலாம் சொல்லி நிறைய தாறுமாரெல்லாம் பயிற்சி தந்து குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்துகிற மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த எட்டி பார்த்த மாஸ்டருங்கன்னு இருப்பானுங்க. நான் தான் கோன் குரு, நான் தான், எனக்கு தான் அது தெரியும், இது நான் சொன்னால் தான் அது உபதேசம், அவங்க சொன்னால் அது கள்ள உபதேசம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. யார் சொன்னாலும் உண்மை என்ன தான், கிழக்கு பக்கம் போகணும் யார் சொன்னாலும் என்ன தான், கிழக்கு பக்கம் போகலாம் தான். மாட்டு வண்டி ஓட்டுற கிழக்கு பக்கம் சொன்னாலும் என்ன தான், கிழக்கு பக்கம் தான். அந்த பாதை அந்த பக்கம் தான் போகுதுன்னா யார் வேணால் சொல்லலாம், அவர் போயிருக்கலாம் போகாமல் இருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். இங்கே போகாமையே நிறைய பேர் தப்பெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மனிதன் எது வானா அந்த பக்கம் ஒன்று யமன் ஒன்று சிவன்லாம் சொல்கிறவங்களாங்கிறான். நான் உங்களுக்கு அப்படிலாம் சொன்னதில்லை,
நீங்கள் தகவலாக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இந்த மாதிரி சொன்னவங்களாங்கிறாங்க. இந்த மாதிரி உபதேசம் தரவங்க இல்லையே. ஒன்று யமன் ஒன்று சிவன்லாம் சொல்லி ஒரு பக்கம் கவனிக்காதன்னெலாம் சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கமே கவனித்து தான் நான் அந்த பக்கம் போனேன்னே சொல்கிறார் இவர். இந்த பக்கம்லாம் படித்தா புரிய வரும் அவங்களுக்கு. என்ன சொல்கிறாரு, அம்பிகைன்னு ஒரு பக்கம் பெண், ஒரு பக்கம் ஆண். பெண் பக்கமே போய் நான் என்ன ஆகிட்டேன், இறைவனை இந்த ரகசியங்களை, இந்த பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் புரிஞ்சுக்கின்னு வந்தேன் அப்படின்றார். 600